இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். ஒவ்வொரு நாளும் தான் ஆசீர்வாதம் அப்படி சொல்றீங்களா? உண்மைதானே. இயேசு கூட இருந்தா எல்லா நாளும் ஆசீர்வாதம் தான். அவர் நம்ம கூடவே இருந்தா சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அவர் நம்ம கரம் பிடித்து நடத்திக்கிட்டே இருப்பாரு. சில சமயத்துல பாடுகள் மத்தியில நடத்துவார், நெருக்கத்தின் பாதையில நடத்துவார், மற்றவங்கள நம்மளை பரிகாசம் பண்ற அளவுக்கு கூட சில சமயம் நடத்துவார். நீ ஆண்டவரை தேடி என்னத்தை கண்ட? ஜெபம் நீ போறிய, என்ன நடந்துட்டு உனக்கு? அப்படி என்ன காரியம் நடந்துட்டு? என்ன வேலை இல்லை, என்ன வருமானம் இல்லை, என்ன வியாதி, என்ன வேதனை, என்ன கடன் பிரச்சனை, இப்படிதானே கஷ்டப்படுற? இப்போ பிஸ்னஸில் நஷ்டம், ஊழியத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த பாடுகள் தானே அப்படின்னு மற்றவங்க பரிகாசம் பண்ணக்கூடிய அளவு, ஒரு வெட்கப்பட்டு தலை குனிகிற அளவு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 61:7 உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான பலன் வரும். என் மகனே மகளே, இப்போ நீ வெட்கப்பட்ட சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிற. மற்றவங்க உன்னை பரிகாசம் பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, நான் விசுவாசத்தோட காத்திருந்தேனே, வெட்கப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு கலங்கி நிற்கிறியா? இல்லை, உன்னை வெட்கப்பட கத்தர் விட மாட்டா. 2 தனியான பலன் வரும், கட்டாயம் வரும். ஒரு அற்புதத்தை நீ பார்க்க போகிற, ஒரு அதிசயம் வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்க ஜெபத்துக்கான பதில் இனிமேதான் வரப்போகிறது. அப்போ இதுவரை நடந்தது உங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டு 2 தனியான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்கும்படி ஆண்டவர் உங்க மேல நினைவா இருக்கிறார். உங்களோடு அதை குறித்து பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? 2 தனியான பலன் வரும். ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். யோபு என்ற ஒரு பக்தன், அவர் கர்த்தர் மேல ரொம்ப விசுவாசமா இருந்தார், கர்த்தர் மேல ரொம்ப அன்பா இருந்தார். அவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ரொம்ப ஜெபம் செய்வார். தன் பிள்ளைகள் கூட விருந்தெல்லாம் சாப்பிடும்போது அவங்க ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பார்களோ என்று பலிகளை செலுத்தி தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல கரெக்டா நடத்தினார். ஒரு காலத்துல நல்ல சிறந்து பெரிய செல்வந்தரா அந்த பகுதியிலேயே அவரை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது, பேர் புகழோடு இருந்தார். திடீரென்று